அக்கா பெரியாரிசம் அம்பேத்கரிசம்னு ஏதாவது சொன்னீங்களா என்ன? ஏதோ ஒன்று கேட்டுச்சுக்கா, என் காதில் தப்பா கேட்டுருச்சான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கும் பெரியாரிசத்துக்கும் அம்பேத்கரிசத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க எப்படி அதெல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் முன்னாடியே அந்த பிள்ளைய வந்து பஜாரின்னு திட்டின மாதிரி இருந்துச்சு. என்னது இது? ஓ, தாம் பண்ணா அது புரட்சி, தாம் பண்ணா அது பெண்ணியம், தாம் பண்ணா அது ஃபெமினிசம், தாம் பண்ணா அது புரட்சி, இன்னொருத்தன் பண்ணா அது வறட்சி. உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கோம் மிஸ் பார்வதி. கெமி பண்ணது தவறுதான். நீங்கள் கெமி பண்ணது எப்படி தவறுன்னு நாங்க சொல்றோமோ, கெமி அதை பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்றோமோ, நீங்க பேசுறது மிக மிக தவறு. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு பெண்களும் அப்படி பண்றாங்க, பெண்களும் இப்படி பண்ணக்கூடாது எல்லாம் பேசிட்டு நீங்க அவங்கள பஜாரின்னு பேசுறது எந்த விதத்துல நியாயம்? பார்வதி அவர்களே, உங்களுடைய என்ன சொல்றது பேக்ரவுண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா, பேக்ரவுண்ட் இதே மாதிரி ஒரு கேம் ஷோல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா இதே தான் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு பிளேமிங்க தவிர வேற என்ன தெரியுது? என்ன தெரியுது உங்களுக்கு பிளேமிங்க தவிர? பிளேம் கேமிங்க தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியலையே. உங்க கூட உட்காந்துருக்கு பாத்தீங்களா 3 டிக்கெட்டும் 2 டிக்கெட்டும், இந்த 2 டிக்கெட்டும் கிட்டத்தட்ட தற்பெருமை பேசக்கூடிய டிக்கெட் தான். வாட்டர்மெலன் ஸ்டார் பண்ற விஷயங்கள் ஏன் நமக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பண்றது பூராமே காமெடியா இருக்கனால நம்ம என்ஜாய் பண்றோம். அந்த காமெடியை மட்டும் அதுல இருந்து தூக்கிட்டோம் அப்படின்னா வெறுப்பாகும். தற்பெருமை தடாலடிகள், முப்பெருமை தடாலடிகள் 3 பேர், கலையரசன், திவாகர், பாரு 3 பேர் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இவங்க 3 பேர்த்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய விஷயம் மதுரைன்னு நினைச்சேன் நான். மதுரை மாவட்டம் இல்லாட்டி தேனி மாவட்டம், சவுத் சைடப்பா, அதனால ஒன்று சேர்ந்தா இப்போ 3 பேரும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதனால அவங்க ஒன்றும் சேரலையா? அவங்க எல்லாம் பூரா தற்பெருமை தரலாம் இல்லையே. நான் தான் நான் தான் நான் தான். நான் பண்ணா அது பெண்ணியம், அடுத்தவ பண்ணா அது பஜாரி. இவங்க அந்த இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஏன் எனக்காக நான் நிப்பேலே அப்படின்னு பேசியிருப்பாங்க. அடுத்தவன் பண்ணா அது பஜாரி. என்னங்க நியாயம் இது? வந்துடாதீங்க இனிமே எங்கேயாவது பெமினிசம் பிபினிசம்னு எதுவும் பேசி வந்துடாதீங்க. ஃபெமினிசம்னா எல்லா இடங்கள்லையும் பெண்களுக்காக நிற்கணும், அவங்கள பற்றி தவறாக பேசக்கூடாது ஒரு லிமிட்டுக்கு மேலே. நான் ஒரு ரேஞ்சுக்கு மேலே இறங்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்போ சொல்கிறாங்க நான் ஒரு ரேஞ்சுக்கு மேலே இறங்க மாட்டேன், நான் இவங்கள மாதிரி இல்லை. நேற்று நீங்கள் பீப்பு போடாமல் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் வெளியே விட்டுருந்தாங்கன்னு வைங்க, அப்படி தாங்க எல்லாரும், எல்லாருடைய லைஃபும் அப்படி தாங்க. உங்களுக்கு எதிராக ஒருத்தன் பேசும்போது மட்டும் கொந்தளிச்சிடுறீங்க. புரியலையே என்னன்னு. புலம்பி 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 முடிஞ்சு போயிடுவீங்க பார்வதி, முடிஞ்சு போயிடுவீங்க. கூட கலையரசன் வேற நேத்து ஆதிரை கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது, இல்லமோ அது இப்படி இல்லமோ இப்படி இல்லமோ எல்லாம் எடுத்து கொண்டு இங்க பேசிடுறாங்க. பார்வதிட்ட கலையரசன் பேசிடுறாரு. உடனே பார்வதி, அதாவது நேத்து ஆதிரை சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, என்ன கேட்டகரியில் இவங்க உள்ள எடுத்தீங்க அப்படின்னு பிக் பாஸ் நான் சண்டை போட்டேன், மக்கள்கிட்டே சொன்னேன். அதை கலையரசன் வந்து இங்க சொல்றாரு. உடனே பார்வதி, நீ யாரு? நீ என்ன பண்ணிருக்க? நீ இந்த உலகத்துக்கு என்ன கிழிச்சிருக்க? நீ நேத்து பேசின அரசியல் எல்லாம், நீ பேசின பெரியாரிசம் அம்பேத்கரிசம் எல்லாம் அவங்களுக்கு புரியுமா? முதல்ல உங்களுக்கு புரியுமா? இல்ல தெரியாம கேட்கிறேன், முதல்ல உங்களுக்கு புரியுமா? ஆதிரை அவங்க கண்டென்ட் வைஸ் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸ்டார்டிங் நல்லா இருக்கு. ஆர்டிபிஷியலா இருந்துச்சுன்னா போக 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 அவங்களும் டவுன் ஆயிடுவாங்க. ஆனா எங்க என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு தெளிவா பண்றாங்கன்றது அவங்களுடைய இது. 3 விஷயம் எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. தப்பான ஒரு கான்வர்சேஷன் திவாகர் மேல வரும்போது கெமியை கட்டுப்படுத்துறாங்க. தப்பான ஒரு கான்வர்சேஷன் திவாகர் மேல வரும்போது கெமியை கட்டுப்படுத்தி நீ அதை சொல்லாத தப்பா போகுன்ற சொல்றாங்க. தண்ணி பிரச்சனையில ஓபன் அப் பண்ணி அவரை கன்ஃபர்ம் பண்றாங்க. யார? நம்மால கமருதீன. அதுக்கப்புறம் இவருடைய விஷயம் கலையரசனோட விஷயத்துல ஓப்பனா பேசுறாங்க. இன்னைக்கு உப்பு போட்டதுக்கு சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி வீட்டில் எந்தெந்த விஷயங்களுக்கு ஜென்ரலா வாய்ஸ் அவுட் பண்ணணுமோ அந்தந்த விஷயங்கள் வாய்ஸ் அவுட் பண்றாங்க. அது ப்ரிப்பேர் ஆகி வந்ததுனால கூட இருக்கலாம். ஆனா கண்டென்ட்டுக்கு அது தேவை. ரியாலிட்டி எப்படி இருக்காங்கன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களுக்கு எதிராக வரக்கூடிய பெண்களே கிடையாதுன்னு பார்வை சொல்றது தவறு.